கடுப்பான நெட்டன்யாகுவும் கடுப்பேத்திய பலஸ்தீனிய தலைமைகளும். பணைய கைதிகளின் பரிமாற்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சப்பதற்றம். வடக்கு காசாவை நோக்கி மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர முடியாதா? அல் ஜசீரா ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காணொளியும் உயிரோடு இருக்கும் ஹமாஸினுடைய இராணுவ தளபதியும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இரும்புச்சுவர் இராணுவ நடவடிக்கையின் இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய விளைவாகவே தற்போது ஜெனின் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையானது ஜெனின் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலினால் வாகனத்திலே பயணித்த 6 பலஸ்தீனிய நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த வாகனத்திலே பலஸ்தீனிய போராளிகள் பயணிப்பதாக சந்தேகம் ஏற்பட்டதன் காரணத்தினால் தான் இந்த வாகனத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதே போன்று நேற்று மாலையும் இன்று காலையும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 7 வீடுகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலிலே 7 வீடுகளும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளில் பலஸ்தீனிய போராளிகள் பதுங்கியிருந்துள்ளார்கள் என்று கூறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தரைப்படையானது ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான வீடுகளை புல்டோசர் வண்டிகள் மூலமாக சிதைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 40க்கும் அதிகமான வீதிகளையும் முழுமையாக சிதைத்துள்ளது. ஜெனின் நகர கட்டமைப்பினுடைய 20% பிரதேசங்களை முழுமையாக சிதைத்துள்ளது. ஏற்கனவே 5 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தினுடைய வீடுகளை முழுமையாக சிதைத்திருந்தது. இதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்கள் ஒன்றிணைந்து குறித்த வீதிகளை முழுமையாக புனர் நிர்மாணம் செய்திருந்தார்கள். தற்போது இவ்வாறு மீள கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீதிகளையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் முழுமையாக சிதைத்துள்ளது. அத்தோடு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு ஜெனினின் மேற்கு பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு புல்டோசர் வண்டியும் ஜீப் வண்டி ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. தற்போதும் ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய 56 நிமிடங்களை கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான காணொளி ஒன்றினை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டுள்ளது. இந்த காணொளியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொளியிலே யஹ்யா சின்வர் அவர்கள் காசாவின் யுத்த களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளும் காண்பிக்கப்பட்டிருந்தன. அவர் எவ்வாறு காசாவின் யுத்த களத்தில் போராடினார் என்பது தொடர்பாகவும் காண்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த காட்சிகள் தொடர்பாக அல் ஜசீரா ஊடகத்தின் இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஹமாஸினுடைய தலைமைகள் சுரங்கப்பாதைகளில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் பலஸ்தீனிய மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். யஹ்யா சின்வர் அச்சத்தின் காரணமாக பெண்களை போன்று மாறு வேடமிட்டு காசாவிலே சுற்றித் திரிவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் அவர் காசாவின் யுத்த களத்தில் இராணுவ சீருடையிலேயே களமிறங்கியுள்ளார். ரஃபா பிரதேசத்திலே பல தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த தாக்குதல்களை வழிநடத்தியுள்ளார். ஒவ்வொரு நாளும் யுத்த களத்திலே ஏனைய போராளிகளுடன் சேர்ந்து போராடியுள்ளார் என்றும் இந்த காட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு 10 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அல்-கஸாம் படை பிரிவினுடைய தலைமை அதிகாரி முகமது தைஃப் அவர்களை படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலில் முகமது தைஃப் படுகாயமடைந்திருந்தார். மேலும் அவர் ஊனமுற்றவராகவும் மாறியிருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஊனமுற்ற முகமது தைஃப் சக்கர நாட்காலியில் தான் அமர்ந்திருந்தார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் அக்டோபர் 7ஆம் திகதி அன்று முகமது தைஃப் அவர்கள் தன்னுடைய 2 கால்களாலும் நின்று கொண்டு கட்டளை தளத்திலே செயற்படக்கூடிய காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் குறித்த காணொளியில் தற்போது முகமது தைஃப் அவர்கள் காசாவின் களத்திலே உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதனையும் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
இருந்தார். 15 மாத யுத்தத்திற்கு பிறகும் பலஸ்தீனிய ராணுவத்தின் தலைமை அதிகாரி உயிரோடு இருக்கின்றார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ராஜினாமா செய்ய போகின்றார். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியையே எடுத்து காட்டுவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்ட காணொளியில் பலஸ்தீனிய எதிர்ப்பின் இராணுவ கவுன்சிலினுடைய உறுப்பினரான இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்களுடனான நேர்காணல் ஒன்றும் காண்பிக்கப்பட்டிருந்தது. அல் ஜசீரா ஊடகத்துடனான நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்காவினதும் மேற்குலக நாடுகளினதும் சக்தியை நம்பியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் முழுமையாக அடிபணிந்தேயாக வேண்டும். காசாவிலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும். ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய கைதிகளை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. அல் குதுஸ் மற்றும் அல் அக்ஸா மசூதிக்கு எதிரான எதிரியினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக, எதிரியினுடைய ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துவதற்காக சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தின் மூலமாக அல் குதுஸ் மீதான தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முயற்சிகளில் நாங்கள் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டோம். பல வருடங்களாக காசாவிலே ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட முற்றுகையானது நம் மக்களுடைய மரணத்தினை மெதுவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாகவே காணப்படுகின்றது. எங்களுடைய மக்களை மெதுவாக மரணக்குறிக்குள் தள்ளக்கூடிய இந்த முற்றுகையினை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. மேலும் இவற்றினை அவதானித்துக் கொண்டு பொறுமையாக இருக்கவும் எங்களால் முடியாது. எனவே எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கும் எதிர்ப்பை பாதுகாப்பதற்கும் முன்னோடி இல்லாத நில அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய முன்கூட்டிய தாக்குதல்களை கொண்டிருக்கக்கூடிய அல் அக்ஸா வெள்ளப்போர் அவசியமானது. எதிரியினுடைய முறையான திட்டங்களை நசுக்குவதற்கும் இந்த அல் அக்ஸா வெள்ளப்போர் அவசியமானது. எங்களையும் எங்களுடைய மக்களையும் முழுமையாக முற்றுகையிட்டு எதிரி மேற்கொண்ட அட்டூழியங்களை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என நாங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் ஆக்கிரமிப்பு எதனையுமே நிறுத்தவில்லை. காசாவிற்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலான இணைப்பையும் முழுமையாக துண்டித்தார்கள். எங்களுடைய கைதிகளுக்கு இடையிலான இணைப்பையும் முழுமையாக துண்டித்தார்கள். இதற்கு ஈடாக காசாவிலே வாழும் மக்களுக்கு சில பொருளாதார உதவிகளை வழங்கினார்கள். காசாவில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக கூறி சில சலுகைகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்கினார்கள். மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்கின்ற பெயரிலே எங்களுடைய கலாச்சாரத்தையும் நோக்கங்களையும் சிதைக்கக்கூடிய அனைத்து விதமான திட்டங்களையும் அவர்கள் காசாவிற்குள்ளே கொண்டு வந்தார்கள். மறைமுகமாக காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பண உதவிகளை வழங்கி காசாவின் களத்திலே எதிர்ப்பை நடுநிலையாக்குவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அல் குதுஸை மீட்டெடுப்பதிலிருந்தும் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுப்பதிலிருந்தும் பலஸ்தீனிய மக்களுடைய நோக்கத்தினை சிந்தனையினை திசை திருப்புவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் காசாவிற்குள் மேற்கொண்டார்கள். அல் குதுஸையும் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுப்பதற்கான சிந்தனையை முழுமையாக சிதைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். பணத்தையும் சலுகைகளையும் பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களின் சுதந்திரத்தினை விலை பேசுவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இவை அனைத்தும் இராணுவ ரீதியில் போரொன்றினை ஆரம்பிப்பதற்கான எங்களுடைய தீர்மானத்தினை வலுப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக காசா மீது பேரழிவு தரக்கூடிய போரொன்றினை ஆரம்பிப்பதற்கும் எதிரிகள் முழுமையாக திட்டமிட்டிருந்தார்கள். காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த காசாவையும் சிதைப்பதற்காக எதிரிகள் திட்டமிட்டிருந்தார்கள். எதிரிகளுடைய இந்த திட்டம் தொடர்பான அனைத்து உளவு தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. மேலும் இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த உளவு தகவல்களுக்கு அமைவாக யூத விடுமுறை தினத்திற்கு பிறகு காசா மீதான போரை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. காசாவில் உள்ள அனைத்து எதிர்ப்பு பிரிவுகளையும் குறிவைத்து ஆச்சரியமூட்டக்கூடிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த காசாவையும் சிதைப்பதற்காகவே ஆக்கிரமிப்பு எதிரி முழுமையான திட்டங்களை வகுத்திருந்தான். இதனால் நாங்கள் இந்த உளவு தகவல்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டோம். மேலும் உளவுத்துறையை திரட்டி ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாரானோம். இதன் விளைவால் தான் அல் அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டது என குறித்த நேர்காணலிலே அவர் தெரிவித்துள்ளார். எனவே அல் ஜசீரா ஊடகத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேர்காணலின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏன் அக்டோபர் 7ஆம் தேதி அல் அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டது? பலஸ்தீன் எதிர்ப்பு ஏன் முன்கூட்டியே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள்? பலஸ்தீன் எதிர்ப்பானது அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதலை மேற்கொள்ளாவிட்டால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரி எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அக்டோபர் 7ஆம் தேதி பலஸ்தீன் எதிர்ப்பானது அல் அக்ஸா வெள்ளப்போரை ஆரம்பித்திருக்காவிட்டால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா மீதான உச்ச போரை ஆரம்பித்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய எதிர்ப்பிடம் இஸ்ரேலிய பணைய கைதிகளும் காணப்பட மாட்டார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் நிபந்தனைகளை விதிப்பதற்கு கூட பலஸ்தீனிய எதிர்ப்பிடம் இஸ்ரேலிய பணைய கைதிகளும் இருக்க மாட்டார்கள். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய சாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தி இருக்கும்.
அடுத்து இன்றைய தினம் பணைய கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றது. வடக்கு காசாவின் மத்திய நகர் பிரதேசத்தில் தான் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது காசா மத்திய நகர் பிரதேசத்திலே ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் அணிதிரண்டிருந்தார்கள். மேலும் நெட்டன்யாகுவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் அப்போதே நெட்டன்யாகுவிடம் குறிப்பிட்டிருந்தோம், காசாவிலிருந்து நீங்கள் விரட்டியடிக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் என பலஸ்தீனிய போராளிகள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாகுவின் புகைப்படங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளின் புகைப்படங்களையும் நிலத்திலே காட்சிப்படுத்தி அதற்கு மேலே பலஸ்தீனிய போராளிகள் நிலை கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த புகைப்படங்களுக்கு மேலால் தான் இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் நிலை நிறுத்தியிருந்தார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்றைய தினம் 4 இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 4 பெண் பணைய கைதிகளும் சாதாரண சிவில் பெண்கள் அல்ல, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சேர்ந்த பணைய கைதிகளாகவே இருக்கின்றார்கள். இதனால் பரிமாற்றத்தின் போது இவர்களுக்கு இராணுவ உடையும் வழங்கப்பட்டிருந்தது. விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4 இஸ்ரேலிய பெண்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சேர்ந்தவர்கள் என்பதனை காண்பிப்பதற்காகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இவர்களுக்கு இராணுவ உடைகளை அணிவித்திருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் விடுதலை செய்யப்பட்ட 4 பேரும் பெண் சிப்பாய்கள் என்பதனால் ஒருவருக்கு ஈடாக 50 பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இதற்கமைவாக இந்த 4 இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் 200 பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இவ்வாறு விடுதலை செய்யப்படக்கூடிய 200 பலஸ்தீனிய பணைய கைதிகளில் 121 பேர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பணைய கைதிகள் என்றும் 79 பேர் 10 வருடங்களுக்கு மேலதிகமாக தண்டனைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்றும் பலஸ்தீனிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய காட்சிகளையும் காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இந்த காணொளிகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் மன அழுத்தத்திற்குள்ளாகி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கேலி செய்துள்ளன. அடுத்து இந்த பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திலே பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய சிவில் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களுமே விடுதலை செய்யப்படுவார்கள். பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய ராணுவ சிப்பாய்கள் முதலாவது கட்டத்திலே விடுதலை செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைய தினம் ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்த 4 பெண்களும் பெண் சிப்பாய்களாகவே காணப்படுகின்றார்கள். இவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய சிவில் பெண்களை விடுதலை செய்யாமல் 4 பெண் சிப்பாய்களை விடுதலை செய்தது மிகப்பெரிய பதற்றத்தினை ஏற்படுத்தி இருந்தது. இந்த பதற்றத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தில் சிவில் பெண்களையே விடுதலை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை மீறி ஹமாஸ் தரப்பினர் 4 பெண் சிப்பாய்களை விடுதலை செய்துள்ளார்கள். சிவில் பெண் பணைய கைதியான ஸ்ரீபி பிபாசும் அவருடைய குழந்தைகளும் நலமாக இருக்கின்றார்களா என்பது தொடர்பான கேள்விகளையும் நாங்கள் ஹமாஸிடம் எழுப்பியிருந்தோம். அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய நிலையானது எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் எங்களுக்கு எந்த விதமான பதில்களையும் வழங்கவில்லை. அத்தோடு எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு அவசரமாக போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் ஆரம்பித்தார். ஹமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி 4 பெண் சிப்பாய்களை விடுதலை செய்துள்ளார்கள். இதற்கு எவ்வாறு பதிலடிகளை வழங்க வேண்டும் என்பதனை ஆராய்வதற்காகவே நெட்டன்யாகு இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தின் போது கடுமையான விவாதங்கள் நடைபெற்று இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு நெட்டன்யாகுவின் அரசியல் அலுவலகம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இன்று விடுவிக்கப்பட இருந்த சிவில் பெண் பணைய கைதியான எர்மல் யஹூதாவை ஹமாஸ் தரப்பினர் விடுவிக்கும் வரையில் நாங்கள் நெட்சரின் பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்களை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் நெட்சரின் பிரதேசத்தினூடாக வடக்கு காசாவை நோக்கி நகரவே முடியாது. இதற்கான அனுமதியினை நாங்கள் ஒருபொழுதும் வழங்கவே மாட்டோம். ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை மீறி ஹமாஸ் செயற்படுவதனால் இதற்கான பதிலடிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்றும் நெட்டன்யாகுவினுடைய அரசியல் அலுவலகம் குறித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது இன்றைய தினம் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவை நோக்கி இடம்பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் தொடர்பாக முன்னே காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் காசாவின் மேற்கு பிரதேசமான ராஷித் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இன்றைய தினத்திற்கு பிறகுதான் காசாவின் கிழக்கு பிரதேசமான சலாதின் வீதியை நோக்கி இடம்பெறும். எனவே தற்போது ஹமாஸ் தரப்பினர் 4 சிவில் பெண் பணைய கைதிகளை விடுதலை செய்யாமல் இராணுவ பணைய கைதிகளை விடுதலை செய்திருப்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரின் பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்களை ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. அத்தோடு ஏன் ஹமாஸ் தரப்பினர் 4 சிவில் பெண் பணைய கைதிகளை விடுதலை செய்யாமல் 4 பெண் சிப்பாய்களை விடுதலை செய்துள்ளார்கள் என்கின்ற கேள்விகளும் உங்களுக்கு எழும்பியிருக்கலாம். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திலே சிவில் பெண்களையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் பரிமாற்றம் செய்துவிட்டு இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்களை தியாகம் செய்துவிட்டு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு நெட்டன்யாகு திட்டமிட்டிருந்தார். முதலாவது கட்டத்திலே இஸ்ரேலிய சிவில் பெண்களும் குழந்தைகளும் விடுதலை செய்யப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் நெட்டன்யாகு மீதான அழுத்தங்களை வழங்க மாட்டார்கள். இதனால் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ பணைய கைதிகளை தியாகம் செய்துவிட்டு காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தார்.
அச்சமிட்டிருந்தார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது ஹமாஸினுடைய தலைமைகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி சிவில் பெண்களையும் குழந்தைகளையும் விடுதலை செய்யாமல் பெண் சிப்பாய்களை விடுதலை செய்துள்ளார்கள். மேலும் சிவில் பெண்களையும் குழந்தைகளையும் இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்த்துவதன் மூலமாக இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தையும் வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான திட்டங்களை ஹமாஸ் தரப்பினர் வகுத்துள்ளார்கள். பலஸ்தீனிய தலைமைகளின் இந்த தந்திரமான காய் நகர்த்தலின் மூலமாகவே தற்போது நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் கடுப்பாகியுள்ளார்கள். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் பதற்றமும் அதிகரித்துள்ளது. ஒருவேளை நெட்டன்யாஹு இதற்கு உடன்படாமல் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அதே நேரம் தற்போது மத்தியஸ்தர்கள் அவசரமாக களமிறங்கி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.